இப்பொழுது பெண்களுக்கான ஒரு மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் என்கிற நோயை முற்றிலும் தீர்ப்பதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். குறிப்பாக வயதிற்கு வந்த பெண்களுக்கு உடலில் அதிகப்படியான சூடுத்தன்மை ஏற்படும். இதனால் அவர்களுக்கு மாதவிலக்கின் போது கடுமையான வயிற்று வலியும் வெள்ளைப்படுதல் என்கிற சூழ்நிலையும் ஏற்படும். இதை முறையாக அவர்கள் மருத்துவம் செய்து அதை நீக்காவிட்டால் நாளடைவில் அவர்களுடைய உடல்நிலை எடை குறைய ஆரம்பித்துவிடும். உடலில் எந்த அளவிற்கு சாப்பிட்டாலும் உடலில் போஷாக்கு தன்மை ஏற்படாது. கன்னக்குழிகள் எல்லாம் ஒட்டிவிடும். சிறுநீர் கழிக்கும் போது அதிகப்படியான எரிச்சல் தன்மை தோன்றும். உடல் எப்பொழுதும் ஒரு வகையான உஷ்ணத்தன்மையோடு இருந்தும் கண்கள் அதீத சிவப்பு தன்மையோடு இருக்கும். இதை கவனிக்காமல் விட்டுவிட்டால் திருமணம் நடந்தவுடன் அவர்களது கணவருக்கும் இந்த வெள்ளைப்படுதல் காரணமாக வெட்டைச்சூடு ஏற்பட்டு ஒரு நோயாக மாறிவிடும். இதை ஆரம்பத்தில் நாம் முறையாக சிகிச்சை செய்து சரி செய்து கொண்டால் எதிர்காலம் அற்புதமான முறையில் இந்த நோயே இல்லாமல் செய்துவிடலாம். ஆக இந்த நோயை முற்றிலும் நீக்குவதற்கான ஒரு எளிமையான மருத்துவத்தை பார்க்கலாம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான இலை பொடுதலை என்கிற மூலிகையின் இலையை எடுத்து வைத்துள்ளோம். பொடுதலை இலை பொடுகு தொல்லை, உடல் உஷ்ணம், மார்புச்சளி, பெண்களுக்கு ஏற்படுகின்ற வெள்ளைப்படுதல், கொருக்கு வெள்ளை நோய், ஆண்களுக்கு ஏற்படும் வெட்டை சூடு இவையெல்லாம் படிப்படியாக தணித்து உடலுக்கு குளிர்ச்சி தந்து உடலை காப்பாற்றும். ஆகையால் நாம் பொடுதலை இலையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் ஜீரகம். ஜீரகம் உள் உறுப்புகளில் ஏற்படுகின்ற பல வகையான நோய்களை போக்கி எளிமையான முறையில் உள் உறுப்பை காப்பாற்றும் என்பதனாலும் இது ஒரு அதீத வெட்டை சூடை தணிக்கும் என்பதனாலும் நாம் ஜீரகத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நாட்டு பசுவெண்ணெய். பசுவெண்ணெய் என்றாலே அதிகப்படியான குளிர்ச்சி. உடலில் ஏற்படுகின்ற வெட்டை நோயை படிப்படியாக நீக்கி கண்களுக்கு குளிர்ச்சி தந்து உடல் சூடை படிப்படியாக குறைத்து வெள்ளைப்படுதலினால் ஏற்படுகின்ற உஷ்ணத்தை தணிக்கும் என்பதால் நாம் நாட்டு பசுவெண்ணையும் எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். பொடுதலை இலை 20 கிராம், ஜீரகம் 20 கிராம், நாட்டு பசுவெண்ணெய் தேவையான அளவிற்கு. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டுட்டு இருக்கான்.
முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.